எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஃபஸ்ட்டு ஹவு டு டவுன்லோட் த டேலி, ஹவு டு இன்ஸ்டால் த டேலி, ஹவு டு கிரியேட் கம்பெனி இன் டேலி, ஹவு டு ஆல்டர், ஹவு டு டெலிட். இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேலியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. நேராக கூகுளுக்கு போங்க. கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்க, டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு என்டர் கொடுங்க. இந்த இடத்துல டவுன்லோடு டேலி ப்ரைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை போய் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று டேலி ப்ரைம் வெர்ஷன் 6.0, டேலி ப்ரைம் வெர்ஷன் 6.0 எடிட் லாக். நல்லா பாருங்கள், எடிட் லாக். இது ரெண்டில் எது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டேலி ப்ரைம் எடிட் 6 லாக். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். அந்த மாதிரி டவுன்லோட் ஆனதை போயிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரி இஎக்ஸி ஃபைல் வரும். இந்த இஎக்ஸி ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி எஸ் கேட்கும். எஸ் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் ஃபர்தராக செலவு பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும், எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இது ரிப்பேர்னு வருது, இது இன்ஸ்டால் தான். அது என்ன, எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால ரிப்பேர்னு கேட்குது. நான் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐக்கான் வரும். இந்த மாதிரி டேலி ப்ரைம் ஐக்கான் ஒன்று வரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் இருந்தது அப்படின்னா ஓகே. உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கம்பெனிக்கு இது டேலி ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காட்டும். என்னென்ன ஆப்ஷன் காட்டும்? கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு, யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க்கு, அப்டேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஒரிஜினல் டேலி. அதனால் என்ன பண்ணுது, சரண்டர் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் அப்படின்னு கேட்குது. என்ன, நான் வந்து சரண்டர் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் கொடுத்து முதல்ல உங்களுக்கு பண்ணிடுறேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், என்னுடைய டேலி ப்ரைம் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படியோ அப்படி தான். என்னுடைய லைசன்ஸை நான் சரண்டர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேலியை டபுள் கிளிக் பண்ணதும் நீங்கள் எஜுகேஷன் மோடில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே எஜுகேஷன் அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி டேலி ப்ரைமு, எடிட் லாக்கு, எஜுகேஷன் மோட் அப்படின்னு காட்டும். டேலியை நீ காசு கொடுத்து வாங்குற வரைக்கும் இந்த 4 கேள்வி உனக்கு கேட்டுகிட்டே இருக்கும். என்னென்ன கேள்வி கேட்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ். இங்கேருந்து வருவோம். ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ் அப்படின்னா உங்ககிட்ட லைசன்ஸ் இருந்ததுன்னா நீ அதை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு. அடுத்தது ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ். ஏற்கனவே நீ லைசன்ஸ் கொடுத்து வாங்கி வச்சுருக்க, அதை வந்து நீ ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ். என்ன மாதிரி சுச்சுவேஷனில் ரீஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னா, லேப்டாப்லேருந்து சிஸ்டமுக்கு மாறுறோம், சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் மாறுறோம், அப்போ வந்து சரண்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ரீஆக்டிவேட் பண்ணிக்கணும். யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க். இது வந்து எப்போ வரும்? யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் எப்படி வரும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேராக புக்கு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் சிஸ்டம் நான் உட்காந்துருப்பேன். அந்த சர்வர் சிஸ்டம் நிறைய சிஸ்டமோட உனக்கு கனெக்ஷன் ஆகிருக்கும். இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். காட்டலன்னா உனக்கு இது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகேவா? நான் அப்புறமா காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் சிஸ்டம் இருக்கும். சர்வர் சிஸ்டம்ங்கிறது நத்திங் பட் இப்போ சாதாரண கம்ப்யூட்டர் மாதிரி தான். அதை வந்து இன்டர்நெட் மூலியமாக எல்லா சிஸ்டமோடையும் கனெக்ட் பண்ணியிருப்போம், ஒரு லேன் ஒயர் மூலியமாக. அதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும், ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வர்லேருந்து ஒரு ஒயர் போயிட்டு அங்கே ரவுட்டரில் கனெக்ட் ஆகிடும். அந்த ரவுட்டர்லேருந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தனித்தனியாக ஒயர் போகும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒயர் போயின்னு இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், சர்வரில் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் சர்வரில் போட்டுருவேன். பசங்க அதை ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி பசங்க வந்து அவங்க ஏதாவது எனக்கு போடணும் அப்படின்னா அவங்க டைரெக்டாக சர்வர் அவங்க சிஸ்டம்லேருந்து சர்வரில் போல் நான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டேலியை என்ன பண்ணுவேன், மல்டி யூசர் என்னுடைய சர்வரில் ஒரிஜினல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி கிளைண்ட் சிஸ்டம்லேயும் அதே வெர்ஷனை நாங்கள் அங்கங்கே எல்லா கிளைண்ட்லையும் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல் வெர்ஷனுங்கிறது நீங்கள் ஒரே நேரத்தில் லேண்டில் கனெக்ட் ஆகிருக்கும்போது எத்தனை பேர் வேணால் யூஸ் பண்ணலாம். 10 பேர், 20 பேர், 30 பேர் யூஸ் பண்ணலாம். அப்போ ஆக்டிவேட் லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னா மல்டி யூசர் எங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இது எதுவுமே கிடையாது சார், நான் வந்து சும்மா படிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட். நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு எல்லா டேட்டும் வேலை செய்யாது. 80% ஆஃப் த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் வி 1ஆம் தேதி போட்டிங்கன்னா 1ஆம் தேதி வேலை செய்யும். F2 போட்டு 1 வேலை செய்யும். F2 போட்டு 2ஆம் தேதி வேலை செய்யும். இப்போ F2 போட்டு 3ஆம் தேதி வேலை செய்யுமானா வேலை செய்யாது. நீங்கள் என்ட்ரு தான் கொடுக்க முடியும். 3ஆம் தேதி வேலை செய்யாது, 4ஆம் தேதி வேலை செய்யாது. சரி 30 நாள் வேலை செய்யுமா, வேலை செய்யாது. இப்போ 1-5 வேலை செய்யுமா, வேலை செய்யும். 2-5 வேலை செய்யுமா, வேலை செய்யும். 31-5 வேலை செய்யுமா, வேலை செய்யும். இதுலேருந்து என்ன தெரியுது, டேலியில் உனக்கு எஜுகேஷன் வெர்ஷனில் ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் எல்லா மாதத்துலேயும் 1ஆம் தேதி வேலை செய்யும். எல்லா மாதத்துலேயும் 2ஆம் தேதி வேலை செய்யும். ஆனால் எந்த மாதத்தில் 31 நாள் இருக்கோ அந்த மாதம் மாத்திரம்தான் வேலை செய்யும். 30 நாள் இருந்தால் வேலை செய்யாது. இதுதான் எஜுகேஷன் வெர்ஷன். இந்த எஜுகேஷன் வெர்ஷனை நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம், உங்களுக்கு ஃப்ரீ படிக்கிறதுக்காக. 80-85% ஆஃப் த ஃபங்க்ஷன் இதில் வேலை செய்யும். ஒரு சில ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. கியூஆர் கோடு வேலை செய்யாது, செக் பிரிண்டிங் வேலை செய்யாது. இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீ டேலியை காசு கொடுத்து வாங்கணும், டிஎஸ்எஸ்ஸை அப்டேட் பண்ணிக்கணும், அப்போ தான் வேலை செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கூகுளில் டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோடில் போய்ட்டு நீங்கள் டேலியை டவுன்லோட் பண்ணி டேலி ப்ரைம் எடிட் லாக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.0 அந்த 6.0வை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சார் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எனக்கு மெசேஜ் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டேலியை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். வீடியோ நம்பர் 2, how to download and install Tally.